வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு லிங்குசாமி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரு லிங்குசாமி அவர்கள் மிக சிறப்பான முறையிலே பாடங்களை படிப்பதில் மட்டுமில்லாமல் கதைகள், திரைக்கதை, வசனங்கள் எழுதுவதிலும் சிறந்தவராக விளங்கியவர். இவர் 1966 வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் நம்மாழ்வார் லோகநாயகி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவர் கூட அண்ணன் தம்பிங்க 3 பேர் பிறந்திருக்கிறாங்க. இவர் ஒரு சிறந்த கதாசிரியர் மட்டுமல்ல, சிறந்த வசனகர்த்தாவும் ஆவார். இவர் ஒரு நல்லா படித்தார். அவருடைய தேனி மாவட்டத்திலே படித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் கொடவாசலில் படித்தார். அதுக்கப்புறம் சென்னையில் படித்தார். சினிமா துறையில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருந்தார். அப்படி தன்னை சினிமா துறையில் உருவாக்கி கொள்ள மிகவும் போராட வேண்டிய சூழ்நிலையில் இருந்துதான் போராடித்தான் இவரும் மேலே வந்தார். இவர் முதல் இவர் இயக்கின ஒரு படம் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு படம். அதில் மம்முட்டி, முரளி எல்லாரையும் வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த படம் மிக சிறப்பான வெற்றி அடைந்தது. அந்த படத்திற்கு முதலாக இவர் வைக்க வேண்டும் என்று நினைத்த பெயர் என்னன்னாக்க, படத்துக்கு பேர் திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் கதையெல்லாம் உருவாக்கி படம் ஆனந்தம்ங்கிற ஒரு சிறந்த டைட்டில் கிடைச்ச உடனே அதை பேசாமல் விட்டார். ஆனந்தம்ங்கிற பேர்லேயே அந்த படத்தை இயக்கினார். அதுக்கப்புறம் இவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார். தான் முதல் படத்திற்கு வைக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பை தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு வைத்துக் கொண்டார். திருப்பதி பிரதர்ஸ் புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டார். இவர் இவர் இயக்கிய அனைத்து படங்களுமே மிக சிறப்பான முறையில் வெற்றி கண்ட படங்கள் தான். முதல் படம் ஆனந்தமும் நல்லா போச்சு. அடுத்து ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை மாதவனை வச்சு அந்த படமும் மிக சிறப்பாக போச்சு. அதுக்கப்புறம் ஜின்னு சொல்லிட்டு அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணார். அப்புறம் மாதவனையும் ஆர்யாவையும் வச்சு வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணார். இப்படி இவர் பண்ண படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாகவே இருந்தது. இயக்கிய படங்கள், தயாரித்த படங்கள், இவர் கதைவசனம் எழுதிய படங்கள் என்று வரிசை கட்டி நிறைய படங்களை பண்ணிட்டு இருந்தார். இவர் தயாரித்த படங்களும் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. ஆனால் கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில படங்கள் இவருக்கு கடும் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அதாவது கமலஹாசனை வைத்து உத்தம வில்லன் ஒரு படம் இருந்தார். அந்த படம் அவருக்கு பெரிய சோதனைக்கு ஆளாக்கி விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் தொடர்ந்து படங்களை எடுப்பதில் சிறிது சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார். இப்போது ஓரளவுக்கு தெளிவாகி நிறைய படங்களை தயாரிப்பதற்கும் இயக்குவதற்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். திரு லிங்குசாமி அவர்கள் வளர்கின்ற பொழுதிலே தான் பெரியாள் என்று நினைத்ததும் கிடையாது. இப்பொழுது அவர் குறைவான சூழ்நிலையில் வந்த பிறகும் நாம் ஒரு மட்டமான ஆள் என்றும் நினைத்தது கிடையாது. எந்த நேரத்திலுமே தன்னுடைய திறமையையும் தன்னுடைய நம்பிக்கையையுமே மூலதனமாக வைத்து செயல்படக்கூடியவர் தான் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். அவருடைய திறமைக்கு சாட்சிகள் தான் அவருடைய படங்களின் வெற்றி. அவருடைய நம்பிக்கைக்கு சாட்சிகள் தான் அவர் தயாரித்த படங்களின் வெற்றி. இப்படி திறமையாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு சிறந்த முறையிலே சிறந்த இயக்குனராக தமிழ் ரசிகர்களிடையே இன்று வலம் வந்து கொண்டிருக்கும் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பிறந்த இந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதியை திறமையுடன் நம்பிக்கையுள்ள இயக்குனரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.